தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ஜாதக ரீதியிலான தோஷங்களை நீக்கும் பரிகார தலமாக திகழும் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் ஆமூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் உடனுறை ரவீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். திருச்சியிலிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் ஆமூர் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் தன் பெயராலேயே சிவலிங்கத்தை ஸ்தாபித்து சூரிய பகவான் வழிபட்டிருக்கிறார். மேலும் சிறப்பு வாய்ந்த இரட்டை வாகன பைரவரும் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி காட்சியளிப்பது தனி சிறப்பு. ரவீஸ்வர சுவாமி எழுந்தருளியுள்ள ஆமூருக்கு திரு ஆதவத்தூர் என்ற திருநாமமும் உண்டு. நவகிரக நாயர்களுள் ஒருவரான சூரிய பகவான் தாங்க முடியாத அளவின் வெப்பம் காரணமாக உஷ்ணத்தால் தவித்து கொண்டிருந்தார். தனது உஷ்ணத்தை தணிக்க பிரம்மாவிடம் சூரிய பகவான் முறையிட ஆமூர் என்ற ஊரை அடைந்து அங்கு கோவில் கொண்டிருக்கும் இறைவனை வழிபட்டால் உனது உஷ்ணம் படிப்படியாக நீங்கும் என்று கூறியிருக்கிறார். அதன்படியே ஆமூர் நோக்கி சூரிய பகவான் வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சூரிய பகவானின் பார்வைப்பட்டு எதிரில் இருந்தவர்கள் எல்லாம் பஸ்மமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆமூர் கோவிலுக்குள் வந்தபொழுது சூரிய பகவானின் பார்வையால் தலவிருட்சமாக இருந்த வில்வ மரமும் சாம்பலாகி பஸ்மமானது. இதனால் தன் உஷ்ணத்தை தணிக்க தொடர்ந்து ஆமூர் கோவிலில் குடிகொண்ட இறைவனை சூரிய பகவான் மார்போடு அணைத்து பற்றி கொண்டதால் சூரியனின் உஷ்ணம் தணிந்திருக்கிறது. அவர் தனது இயல்பான நிலைக்கு திரும்பியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஈசனிடம் உன் சன்னதிக்கு நேர் எதிரிலேயே எனக்கு காட்சியளித்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் நான் உன்னை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றும் சிவபெருமானிடம் சூரிய பகவான் முறையிட்டிருக்கிறார். ஆனால் எனது சன்னதிக்கு நேர் எதிரில் நந்தியம்பெருமான் மட்டுமே எழுந்தருளியிருப்பார். அதனால் தம்பதி சகிதமாக உனக்கு நான் இங்கு திருக்காட்சியளிக்கிறேன் என்று இறைவன் கூற இந்த கோவிலில் தம்பதி சகிதமாக சூரிய பகவானுக்கு ஈசன் திருக்காட்சியளித்திருக்கிறார். இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டதுதான் இந்த திருக்கோவில். ரவீஸ்வரம் என்றால் சூரியனை குறிக்கும். தன் பெயராலேயே லிங்கத்தை ஸ்தாபித்து சூரியன் வழிபட்டதால் இந்த கோவில் அமைந்திருக்கும் பகுதி ரவீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் வழிபட்ட திருக்கோவில் இது என்பதற்கு பாஸ்கரேஸ்வரம் என்ற திருப்பெயரும் உண்டு. இந்த ஆலயத்தில் கிழக்கு திசை நோக்கி இறைவன் ரவீஸ்வரர் சன்னதி கொண்டிருக்கிறார். ஜாதக ரீதியில் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ தோஷம் இருப்பவர்கள் தங்களது தோஷங்கள் நீங்க ஆமூர் அருள்மிகு ரவீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலுக்கு தொடர்ந்து 11 நாட்கள் வந்து சுவாமி சன்னதியில் தங்களது ஜாதகத்தை வைத்து வழிபாடு செய்து சென்றால் அவர்களுடைய அனைத்து தோஷங்களும் நீங்கி நற்பேறு பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. இதே பரிகாரத்தை திருமண தடை இருப்பவர்களும் செய்து வந்தால் அவர்களுடைய திருமண தடை நீங்கி கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. இதே போல படிப்புக்கேற்ற நிலையான வேலை கிடைக்க வேண்டுமெனில் இந்த சன்னதியில் 7 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அவ்வாறு செய்தால் உரிய பலன்களை கூடிய விரைவில் பெறலாம் என்றும் சொல்கிறார்கள். தெற்கு திசை நோக்கிய தனி சன்னதியில் சாந்த சொரூபியாக நின்ற திருக்கோலத்தில் அழகின் உருவமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன். இந்த அம்மனும் திருச்சி திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி அம்மனும் சகோதரிகள் என்றும் முன்பொரு காலத்தில் ஆமூர் கோவிலில் பூஜைகள் நெய்வேத்தியம் எல்லாம் செய்யப்பட்ட பிறகுதான் அந்த திருவானைக்கா கோவிலில் பூஜைகள் நடைபெற்று வந்ததாகவும் காலப்போக்கில் இந்த வழிபாட்டு முறைகள் நின்று போனதாகவும் கூறப்படுகிறது. திருமணமான பெண்கள் இந்த திருக்கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வந்து ரவிக்கை, குங்குமச்சிமிழ், சீப்பு, கண்ணாடி ஆகியவற்றை கொண்டு வழிபாடு செய்துவிட்டு அந்த பொருட்களை பிறருக்கு இலவசமாக வழங்கினால் ஆண்டு முழுவதும் அர்ச்சனை செய்த பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோவிலில் அம்மனுக்கு வழிபாடு நடத்தி அந்த பொருட்களையெல்லாம் தானமாக அளிப்பது இன்றளவும் நடைபெற்று வருகிறது. மற்ற கோவில்களில் இறைவன் இறைவி சன்னதி வெவ்வேறு பகுதிகளில் இருக்கும். குறிப்பிட்ட சில கோவில்களில் மட்டும்தான் ஒரே மண்டப பகுதியில் இறைவன் இறைவி எழுந்தருளியிருப்பார்கள். அந்த வகையில் ஆமூர் கோவிலில் இறைவன் இறைவி சன்னதி ஒரே மண்டப பகுதிக்குள் அமைந்துள்ளதால் ஒரே நேரத்தில் இருவரையும் வழிபடலாம். சூரிய பகவானின் வேண்டுகோளை ஏற்று ஆனந்தவல்லி அம்மன் உடனுறையாக ரவீஸ்வர சுவாமி இங்கு தம்பதி சகிதமாக எழுந்தருளி அவருக்கு நேர் எதிரில் காட்சியளிப்பதால் இந்த திருக்கோவில் தனி பிரசித்தி பெற்று விளங்குகிறது. பொதுவாக இறைவன் சன்னதி மண்டபத்திற்கு வெளியே தெற்கு திசை நோக்கிதான் பைரவர் எழுந்தருளியிருப்பார்.
ஆனால் ஆமூரில் இறைவன் சன்னதி மண்டப பகுதியிலேயே மேற்கு திசை நோக்கி இரட்டை வாகனத்தில் பைரவர் எழுந்தருளியிருக்கிறார். இது மிகவும் விசேஷமான அம்சம் என்று சொல்லப்படுகிறது. பைரவரின் வாகனம் நாய், சமஸ்கிருதத்தில் சுனம். ஆனால் இந்த கோவிலில் வலதுபுறத்தில் சுனம் வாகனத்துடனும் இடதுபுறத்தில் ரிஷப வாகனத்துடனும் பைரவர் எழுந்தருளியிருப்பதால் இவர் இரட்டை வாகன பைரவர் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார். இவ்வாறு பைரவர் எழுந்தருளியிருப்பதால் அவர் கல்விக்கு அதிபதியாக போற்றப்படுகிறார். இங்கு தேர்வுகளை எழுதுபவர்கள் இந்த சன்னதிக்கு வந்து பைரவரை வழிபட்டு சென்றால் கல்வியில் சிறந்து விளங்குபவர்கள். அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் திக்கி பேசும் குழந்தைகள், படிக்காத குழந்தைகளுக்கு இந்த கோவிலின் பைரவர் சன்னதியில் நாவில் தேன் வைத்து செல்லுதலும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. அப்படி நாவில் தேன் வைத்தால் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து நல்லபடியாக அவர்கள் பேசுவார்கள் என்பதும் ஐதீகம். தன் பார்வையால் பஸ்பமாகிய வில்வ மரத்தை இறைவன் ரவீஸ்வர சுவாமி தரிசனத்திற்கு பிறகு சூரிய பகவான் மீண்டும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் இந்த ஆலயத்தில். இந்த வில்வ மரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டு விளங்குகிறது. இந்த மரத்திற்கு ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி மரத்திற்கு அருகில் உள்ள லிங்கத்தை 3 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டால் நம் வாழ்வு செழிக்கும் என்பது ஐதீகம். அதனால் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஒரு குடம் தண்ணீரை கையோடு எடுத்துக்கொண்டு வந்து இந்த லிங்கத்திற்கு தன் கைகளாலேயே ஊற்றி வழிபாடு செல்லும் நிகழ்வும் இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது. சூரியனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாகும். எனவே தங்களது தோஷங்கள் நீங்க, வேண்டுதல்கள் நிறைவேற ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கோவிலுக்கு வந்து இறைவன் இறைவியை வழிபட்டு சூரிய பகவானையும் வழிபட்டு சென்றால் உரிய பலன் கிடைக்கிறது என்பதால் பக்தர்கள் அதிக அளவில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள். தெற்கு திசை நோக்கியவாறு திருக்கோவிலின் வெளிப்பிரகார கோஷ்டத்தில் நர்த்தன கணபதியும் தட்சிணாமூர்த்தியும் எழுந்தருளியிருக்கிறார்கள். கிழக்கு திசை நோக்கி கன்னிமூல கணபதி, அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியும் தனித்தனி சன்னதி கொண்டு காட்சியளிக்கிறார்கள். வெளிப்பிரகார கோஷ்டத்தில் வடக்கு திசை நோக்கி பிரம்மா, துர்க்கையம்மன் ஆகியோரும், தெற்கு திசை நோக்கி தனி சன்னதி கொண்டு சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளியிருக்கிறார்கள். கோவிலின் உள்பிரகார நுழைவு வாயில் பகுதியில் நந்தியபெருமான் சன்னதியும் இறைவன் சன்னதியும், மண்டபத்திற்கு வெளிப்பகுதியில் நவகிரக நாயகர்களின் சன்னதியும் அமைந்திருக்கிறது. கருவறை சன்னதி மண்டப பகுதியில் அப்பர், திருஞான சம்பந்தர், இரட்டை வாகன பைரவர், சூரிய பகவான் ஆகியோர்கள் எழுந்தருளியிருக்கிறார்கள். சூரியன் வழிபட்ட திருக்கோவில் என்பதால் இந்த கோவிலில் சித்திரை மாதம் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் சூரிய பூஜை வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நவராத்திரி, வளர்பிறை சஷ்டி வழிபாடு, அன்னாபிஷேகம், பிரதோஷ வழிபாடு ஆகியவையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பழமையான இந்த திருக்கோவிலில் இங்கிருக்கும் கல்வெட்டுப்படி 1971 ஜூன் 11ஆம் தேதி திருப்பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் 1972 நவம்பர் 11ஆம் தேதி குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 26 ஆண்டுகள் கழித்து 1998 ஏப்ரல் 13ஆம் தேதி மீண்டும் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது. அதன் பிறகு குடமுழுக்கு நடத்தப்படாத நிலையில் 24 ஆண்டுகள் கழித்து மீண்டும் குடமுழுக்கு நடத்துவதற்கான பணிகள் கடந்த மாதம் தொடங்கி விறுவிறுவென்று நடைபெற்று வருகிறது. அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் உடனுரை ரவீஸ்வரர் திருக்கோவில் கொண்டிருக்கும் இந்த ஆமூருக்கு வந்து செல்ல முசிறியிலிருந்தும் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் ஏராளமான பேருந்து வசதிகள் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.